அத்தை இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அத்தை. யாரு திட்டினது? மர்மம் தானே. சாப்பிடுங்க. அட சும்மா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அத்தை பசி போயிடுச்சா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சரி அத்தை இப்ப சொல்லுங்க, யார வச்சிருந்தீங்க சொல்லுங்க அத்தை. கன்ஃபார்ம் நிறையறது. அப்பா யாரையோ வச்சிருந்தீங்க. அம்மா இருமா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். யார வச்சிருந்தீங்க சொல்லுங்க அத்தா. யார வச்சிருந்தீங்க சொல்லுங்க. அம்மா நான் தண்ணி எடுத்து வந்துறேன். ஏய் தண்ணி கிணி எடுத்தா கால் ஓட்டி போடுவேன். யார வச்சிருந்தீங்க சொல்லிட்டு தான் அத்தா தண்ணி குடிக்கணும் அத்தா. இல்ல 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 இருக்கே யாரு கூட உனக்கு சகவாசம் இருக்கு? அதுவும் சின்ன வயசுல இருந்தா இருக்கு. அதனாலதான் உன் புருஷன் உன்னை ஓட்டு பிரிஞ்சிடான்னு நான் சொல்றேன். சொல்லுங்க அத்தா, யார வச்சிருந்தீங்க சொல்லுங்க. யார வச்சிருந்தீங்க சொல்லுங்க. சொல்லுங்க அத்தா சொல்லுங்க. யார வச்சிருந்தீங்க? ஐயோ யார வச்சிருந்தீங்க அத்தா? சொல்லுங்க யார வச்சிருந்தீங்க அத்தா? யார வச்சிருந்தீங்க? யார வச்சிருந்தீங்க சொல்லுங்க. ஐயோ சொல்லி தோங்க. சரியா தண்ணி குடி சரியா. அத்தை எதையும் பார்த்துடாதீங்க, திரும்பிக்குங்க. அட திரும்பிக்குங்க அத்தை, வேஸ்டியா வந்துக்குச்சு, திரும்பிக்குங்க. அட திரும்புங்க. சரியா அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஏதாவது டிஃபன் காஃபி ஏதாவது போட்டு கொடுத்தியா? டிஃபன் அம்மா. ஏதோ பனியாரம் ஸ்வீட் அந்த மாதிரி செஞ்சு கொடு. அத்தை மேலே உங்களுக்கு ரூம் இருக்கு, அதில் ஏசி போட்டிருக்கேன், நீங்கள் அங்கே ரெஸ்ட் எடுத்துங்க அத்தை. சரியா சாப்பிட்டு நான் நைட்டு வர லேட் ஆகும். சரியா நீங்கள் படுத்துங்க. பட்டுமா? சரியா பாய்டி தங்க. அத்தை பட்டுங்களா தங்க? பாய் அத்தை. சரியா அம்மா இங்க டெய்லி இப்படிதாம்மா நடக்குது. என்னால இந்த கொடுமையை தாங்க முடியலம்மா. சரிங்க நானே தண்ணியில தருவில உன்னை தள்ளி விட்டுட்டேனம்மா. ஐயோ அம்மா, இன்னைக்கு டாக்டர் ரொம்ப குசியா இருக்க. ஊருக்கு போயிட்டு நீ திரும்ப வந்துட்டல்ல, அந்த சந்தோஷம் தான். ஏன் வரமாட்டேன் நினைச்சா சூர்யா? தயவு செஞ்சு சந்தியா, இன்னைக்கு நான் நல்ல மூடோட இருக்கேன், என்கிட்ட எந்த சந்தேகம் கட்டாத. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் வந்துட்டு ஒரு விஷயம் பேசணும். என்ன இனிமே நீ மாமான்னு தான் கூப்பிடணும். டேய் நீ எந்த காலத்துலடா இருக்க? மாமா மாமா அதேதான் சந்தியா, அதேதான். அத்தான் சுவாமி நாதா எப்படி இப்படி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ல வருமே அந்த மாதிரியா? எனக்கு மாமான்னு கூப்பிடுறது சுத்தமா பிடிக்காது. ஓகே சி என்ன சந்தியா இப்படி இருக்க? புருஷங்கிற ஈர்ப்பு கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா? நம்ம கல்யாண வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே உனக்கு கிடைக்கலையா? லைஃப்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் லைட் மாதிரி சுவிட்ச் போட்டாதான் எரியும், போடாம இருந்தா அது அப்படியே தான் இருக்கும். அந்த லைட்டா தான் ஏன் லைஃப் நினைக்கிறேன். உன்ன மாதிரி பெரிய பெரிய கற்பனைலாம் எனக்கு இல்லை. அப்படி இல்லை சந்தியா, வாழ்க்கைங்கிறது சூரிய மாதிரி பிரகாசமா இருக்கணுமா? ஈவினிங் 6 மணிக்கு மேல லைட் போட்டாதான் பிரகாசிக்கும், தெரியல? சூரியனையும் லைட்டையும் ஒன்னா கம்பேர் பண்றியே, உன் மென்டாலிட்டி நான் என்னன்னு சொல்றது? என்ன மென்டல்னு சொல்றியா? இங்க பாரு சூர்யா, மாடர்னா ரொமான்ஸ் பண்ணணும்னு பார்த்தா மாமான்னு கூப்பிடுங்கிற. நீ எல்லாம் என்னத்தை தான் டாக்டருக்கு படிச்சியோ? டாக்டர், வக்கீல், இன்ஜினியர், கலெக்டர் யாரா இருந்தாலும்
ஆனா ஆனா ஈனா ஈனா படிச்சுதான் சாமி இதுக்கு வந்தாகணும். எந்த காலத்துலயும் நம்ம மண்ணோட பண்பு மாறக்கூடாது, நான் உன் மேல வச்ச அன்பும் மாறக்கூடாது, என் குணமும் மாறாது. சாரி. ஹாய் ராக்கி. ஹாய்டா. சந்தியா என்ன ரெடி ஆகாம இருக்கா? டைம் ஆயிடுச்சு. ஏய் சந்தியா, சீக்கிரமா கிளம்பு, நம்ம சினிமாவுக்கு போகணும். ஆல்ரெடி சினிமா டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இன்னைக்கு மூன் ஷோ மூவி அவங்களோட போறதா நான் நேத்தே முடிவு பண்ணிட்டேன். ஏய் நானும் நேத்தே முடிவு பண்ணி டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிட்டேன். ரிசர்வ் பண்ண விக்ஸிட்ட என்கிட்ட ஷேர் பண்ணியா? அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் நான் உன் புருஷன். புருஷ கூட போனா மட்டும் என்ன, புருஷலி படமா பார்க்க முடியும்? தமிழ் படம் தானே பார்க்க முடியும். நம்ம தாராளமா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்டை ஏமாத்தக்கூடாது. உயிர் காப்பான் தோழன். சந்தியா, இப்ப நீ படத்துக்கு வர முடியுமா முடியாதா? நீ இதே மாதிரி பண்ணி பண்ணி என் உயிரை எடுத்துட்டு இருக்கிற. என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, தெரிஞ்சுக்கோ. பாகிஸ்தான் இல்லையா சீனா இல்லையா, ரெண்டுமே நமக்கு தகராறு தான். நமக்குள்ளேயும் வேண்டாம் தகராறு சூர்யா. சந்தியா டைம் இஸ் கோ, நேரம் போகுது. டே ராக்கி, இவன் என் ஹஸ்பண்டா, அவனுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா ஆகணும். இங்க பாருடா, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் படத்துக்கு போறேன். அப்புறம் தேவையில்லாம உங்க படம் சொல்லி அழுதுட்டு இருக்காத, புரியுதா? அத்தான் சுவாமி நாதா கூல் மேன். சந்தியா, ஏய் போடா. இவளை கல்யாணம் பண்ணி நான் படுற சித்திரவதை, ஐயோ ஆண்டவா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. செக்கம்மா சொல்றா, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, வாரிசு வரப்போகுது. என்னப்பா சொல்ற? எங்க வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதா? நான் சொல்லம்மா, ஜெகம்மா சொல்றா, ஜெகம்மா சொல்றா, வாரிசு வரப்போகுது, வாரிசு வரப்போகுது. ஐயோ, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஜெகம்மா உன்ன சந்தோஷப்படுத்தினால நீ ஜெகம்மா சந்தோஷப்படுது. அது என்ன காதுல தோடு? எத்தனை பவுனுது இது? 1/4 பவுன். 1/4 பவுன்ல தோடு போட்டா காலத்துக்கும் குழந்தை பாக்கியமே கிடைக்காது. அதை கழட்டி ஜெகம்மாவுக்கு போட்டு. ஜெகம்மா சொல்றா, ஜெகம்மா சொல்றா. ஐயோ, 1/4 பவுன் தோடு போடக்கூடாதா? சரி, நான் கழட்டுறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கழுத்துல போட்டிருக்க தங்கம்மா, கவரிங்கம்மா அது? இது தங்கம் தான். இது 5.5 பவுன் தாலி கொடி. அப்பாடி, தங்கத்துல தாலி போட்டா தொப்புள் கொடி ஒருவே கிடைக்காது. மஞ்சள் கட்டி மஞ்சள் கவுத்துல போட்டா தான் குழந்தை பாக்கியம் மலமலான்னு கிடைக்கும். அதை கழட்டி ஜெகம்மாவுக்கு போடு. ஜெகம்மா சொல்றா, ஜெகம்மா சொல்றா. 5.5 பவுன் கழட்டணுமா? இதை கழட்டி போட்டா எனக்கு குழந்தை பிறக்குமா? ஜெகம்மாவே சந்தேகப்படுறியா நீ? குழந்தை வேணுமா வேண்டாமா? ஐயோ, எனக்கு குழந்தை வேணும். ஜெகம்மா சொல்றா, ஜெகம்மா சொல்றா. சரி, கழட்டிடுறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கையில போட்டு வளையல கவரிங் வளையல். கவரிங்கா? சரி சரி, அது கையிலே இருக்கட்டும். அப்பதான் குழந்தை கலரா பிறக்கும். ஜக்கமாட ஆசீர்வாதம் வாங்கி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னப்பா இப்படி பிடிக்கிற? மூச்சு விடக்கூடாது. ஜக்கம்மாவை சந்தோஷப்படுது. நீங்களா? நீங்களும் தெரியாம உங்களை அடிச்சிட்டு. ஏய், நான் உனக்கு தெரிஞ்சு அடிக்கிறேன். ஆமா, எதுக்காக இப்படி வேஷம் போட்டு வந்தீங்க? எவனாவது குழந்தை தரேன்னு குழந்தை பிறக்கும்னு சொன்னா எல்லாத்தையும் கழுத்துல காதுல இருக்க எல்லாத்தையும் கழட்டி போட்டுருவேன் நீ? இல்ல, குழந்தை பிறகுன்னு சொன்னா அதனாலதான் கழட்டி போட்டேன். நீங்க எதுக்காக இப்படி வேஷம் போட்டு வந்தீங்க? சூர்யா இன்னைக்கு டெஸ்ட் போட வரேனா, சரி எப்படியும் பாசிட்டிவ் ரிப்போர்ட்டாவது இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கலாட்டா பண்ணலான்னு பார்த்தா நீ வரங்காட்டி வீடு வாசம் எல்லாத்தையுமே குடுகுடு பேருக்கு எழுதி வச்சுருக்காட்டுது. அப்படியா? அண்ணன் எப்போ வருவாரு? ஐயோ, இன்னைக்கு வேறு வரேன்னு சொல்றீங்க. எப்பங்க வருவாரு? வந்துருவாரு. என்னங்க, நம்ம ரிப்போர்ட் வேற வரப்போகுது. எனக்கு அப்படியே ஒரு படபடப்பா இருக்குங்க. எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடக்கு சித்ரா.
ஐயோ என்ன இன்னும் காணோம் அண்ணனை? வருவார், வந்துருவார். எங்க கண்டிப்பா நம்ம குழந்தை பிறக்கும்ல? கண்டிப்பா பிறக்கும் சித்ரா, பயப்படாத. நீ இருக்கிற குணத்துக்கு கண்டிப்பா நம்ம குழந்தை பிறக்கும். அண்ணன் வந்துருவார். அண்ணா அண்ணா வாங்கண்ணா. அண்ணா என்னோட ரிப்போர்ட்னா சொல்லுவோம்ல, எதுக்கு அவசரப்படுற நீ? சித்ரா, இது உன்னோட மன வாழ்க்கையில் குழந்தைக்காக எடுக்கக்கூடிய கடைசி டெஸ்ட்டுமா. இதை தாண்டி ஒரு டெஸ்ட்டு உலகத்திலேயே இல்லை. உங்கள் 2 பேர்த்தில் யாருக்கு குறைனா சித்ரா உனக்கு தான்மா. உன்னால் தாய்மை அடையவே முடியாதுமா. ஒரு டாக்டரா இந்த உண்மையை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஆனால் நண்பனா இந்த விஷயத்தை என்னாலேயே தாங்கிக்க முடியலம்மா. ஆனால் நீங்கள் 2 பேரும் மனசை தேத்திக்கிட்டு இதுக்கு என்ன முடிவோ அதைப்படி பயணம் செய்யணும்மா. மனசை தளர விட்டுறாதீங்கம்மா. என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதாண்ணா? என்னால குழந்தை ஒன்றும் இல்லை, அதிர்ச்சியில் வர மயக்கம் தான். புடி தகோ போச்சு, தகோ எல்லாமே போச்சு. நம்ம கும்புற சாமி பூரா நம்மள கை விட்டுச்சு தங்கோ. இனிமே நமக்கு குழந்தை பிறக்காத தங்கோ. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாதானா? எனக்கு குழந்தையே பிறக்காதானா? நான் என்னன்னா பாவம் பண்ண எனக்கு குழந்தை பிறக்காதா? தங்கோ தங்கோ நமக்கு நல்ல காலம் பிறக்கல தங்கோ. அம்மா அம்மா சித்ரா, என்னம்மா என்னம்மா இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்றியம்மா? எனக்கு பிறக்கவே இல்லைடா, நல்ல காலம் பிறக்கலண்ணா. அண்ணா எனக்கு குழந்தை பிறக்காதுண்ணா. அக்கா எனக்கு இனிமே குழந்தைய பிறக்காதங்க. ஜக்கம்மா சொல்லிட்டேன் தங்கோ, எனக்கு குழந்தை பிறக்காது தங்கோ. நமக்கு இனிமே நல்ல காலமே இல்லை தங்கோ. நமக்கு நல்ல காலமே இல்லை. குழந்தையே பிறக்காட்டும் பரவாயில்ல சித்ரா, நீ கொஞ்சம் தைரியமா இரு. ஏன் இப்படி பண்ற? அதெல்லாம் வாங்கி என்னம்மா படிச்சவளை இப்படி நீ ஒரு பைத்தியம் மாதிரி பண்றியம்மா? புரிஞ்சுக்குமா? நான் பைத்தியம் இல்லைண்ணா, நான் பாவிண்ணா, நான் பாவி. அண்ணா என் தங்கத்துக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியாத பாவிண்ணா. எனக்கு குழந்தை பிறக்காதுங்க. அழுவா தங்க, தெம்பாரு. எப்படி தங்க முடியும்? எப்படி முடியும்? எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும். நல்ல காலமே பிறக்கல. ஜக்கமா சொல்லிட்டேன் தங்கோ, ஜக்கமா சொல்லிட்டேன். நல்ல காலமே இல்லை. ஏண்டா சூர்யா, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் என்னடா பண்ணேன்? வருத்தப்படாத தினேஷ், நல்லதே நடக்கும்டா, வருத்தப்படாத. டேய் மாப்பிள்ளைங்களா, இப்போதான் மாமனை பார்க்க உங்களுக்கு தோணிச்சாடா? அது இருக்கட்டும், உன் பொண்டாட்டி சரண்யா மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு சந்தியாவும் இருக்கா தெரியுமா? டேய் அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அவங்க அப்பா அம்மாவும் பிரிஞ்சு சந்தியாவும் சரண்யாவும் பிரிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் ஓல்டு நியூஸ்ரா. இப்போ நான் உங்களை எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னா, என் பொண்டாட்டி சரண்யா முன்னாடி நீங்க ஆமா, கவலையே படாதீங்க, நாங்க அசத்தி காட்டுறோம். ஓகே, நான் வெளியே வெயிட் பண்றேன்.
யார் நீங்க? வணக்கம்மா, நாங்கள் ரமாவோட ஃப்ரெண்டு. அப்பப்போ ரமணா கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டு போவோம். அவர் எங்கள் 2 பேர்த்துக்கும் கண் பவர் இல்லைம்மா. அவர் எப்பம்மா வருவார்? நீங்கள் யாருமா? நான் அவரோட ஒய்ஃப். என் பேர் சரண்யா. ஓவியா மாதிரி இருப்பாங்கன்னு அடிக்கடி ரமணா ஃபோனில் சொல்லுவார். அந்த ஓவியத்தை பார்க்க எங்கள் கண் இல்லைம்மா. இருங்க, உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். அப்படியே உட்கார. அம்மா, தங்கச்சி உட்கார எதுவும் இல்லையாம்மா? பின்னாடி கட்டில் இருக்கு, இருங்க உட்கார வைக்கிறேன். கை பிடிச்சுக்கோங்க. பார்த்து பார்த்து நடக்கும். பட்ட பகல்ல இப்படி நடு வீட்ல நடுவுல படுத்து இப்படி பக்கத்து கிராமல படுக்க வச்சிருக்கா. ஏண்டி சரண்யா, நீ சைடுல ஒருத்தனை வச்சிருப்பேன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி சைடுக்கு ஒருத்தனை வச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. ஏண்டி சரண்யா, 5 அடி கூட இல்ல உனக்கு அடங்கலையா? வாய மூடுங்க. அவங்க 2 பேரும் கண்ணு தெரியாதவங்க. உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதனாலதான் தண்ணி கொடுத்தேன். உன்னை பார்த்தா நீ அவங்களோட படுத்திருந்ததை பார்த்தா தண்ணி கொடுத்த மாதிரி தெரியலையே. அவனுங்க தான் உனக்கு தண்ணி கொடுத்த மாதிரி தெரியுது. யாடா நீங்க? சார், நாங்கள் அந்த மாதிரி பசங்க. மேடம் இதுக்கு தான் வர சொன்னாங்க. நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம். ஓ, நீங்க கூலிக்கு குஜால் பண்ற ஆளுங்களா? ஏண்டி சரண்யா, நான் தினம் ஒருத்தையை கூட்டி வந்தா நீ 2 பேர்த்த கூட்டி வந்து கூத்தடிக்கிறியா? ஏன் ஒருத்தன் உன் கம்பெனிக்கு கட் ஆகாதா? டேய் நீங்க போங்கடா. டேய் நில்லுங்கடா. ஏன் அவங்கள வேலையை முடிச்சுட்டு அனுப்புவியா? சத்தியமா சொல்றேங்க, இதெல்லாம் நீங்க பண்ற வேலைதான். நீங்க தான் டெய்லி ஒரு தப்பு பண்றீங்க. தப்பு செய்யாத நானும் நீங்க தப்பானவன்னு காட்டணுமா? நீங்களா மனுஷங்களாடா? ஒரு பொண்ணை இவ்வளவா கேவலப்படுத்துவீங்க? சார், வர சொல்லிட்டு மேடம் நீங்கள் வந்ததையும் பத்தினி நாடகம் ஆடுறாங்க. நாங்கள் வரோம். இனி நாடகத்தை நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. ஏண்டி சரண்யா, எங்கடி உங்க அம்மா வர சொல்றியா அவள? என்ன மாப்பிள்ள, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? உன் புள்ள அப்பா அம்மா விளையாட 2 அப்பா செட் பண்ணி வச்சு கூத்தடிக்கிறா. பாவி மாதிரி வந்து கேட்கிறா, என் வாழ்க்கை பாலா போச்சுரி. உன் மகளால பகல்ல பல்ல கடிச்சிட்டு இருக்க முடியலையா, அதான் பல்லாங்குழி ஆட 2 பேர்த்த செட் பண்ணி வச்சிருக்கா. அதான் முதல்ல என்னன்னு கேள்றி. அம்மா, எல்லாம் இவரு செட்டப். அம்மா மாப்பிள்ள, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. ஆமா, நான் இல்லதான். என்ன பண்ணலாம்? ஊரை கூட்டி நாய வைங்க. இல்ல உன் வீட்டுல ஆம்பளை எவனாச்சும் இருந்தா அதட்டி கேட்க வை. ஆம்பளை இல்லாத அனாத நாய்ங்க என்கிட்ட ஆடுறீங்களா? ஏய், அடக்கிடுவேன். வந்து பேசிக்கிறேன். செருப்பு. அம்மா, என்னால முடியலம்மா. இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் நான் தூக்கு போட்டு செத்து போயிருவேம்மா. அம்மா, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்மா. அம்மா, என்னை கூட்டிட்டு போயிரும்மா. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. இங்க இருந்து என்னை கூட்டிட்டு போயிரும்மா. சரியா, தட்டி கேட்க ஆம்பளை இல்லாத விடுங்கிறதுனாலதான் அவன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற. உங்க அப்பங்கிட்ட என்ன சவால் விட்டுட்டு வந்துட்டு நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு. ஆனா இன்னைக்கு நான் தோத்து உன் வாழ்க்கையே தோக்கடிச்சிட்டு நம்ம வேண்டாமா.
வேண்டாம். இனிமே நீ அவன் கூட பிழைக்கவே வேண்டாம். எப்படி பிரியணுமோ அப்படி பிரிச்சுக்கலாம். சரியா? கடைசியா எனக்கு நடந்த மாதிரியே உனக்கும் நடந்துருச்சேம்மா. சொல்லிடாதீங்க. என்னத்த இப்போதான் கனவு உண்டு, நானும் சரண்யாவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இப்போ வந்து திடீர்னு டைவர்ஷன் கேட்குறீங்க. அத்தா இனிமேல் நானும் சரண்யாவும் சந்தோஷமா பழச்சிக்கிறோம் அத்தா. மாப்பிள்ள அவன் உங்க கூட வாழ தயாரா இல்லை. அதையே மீறி நான் வாழ்ந்துதான் ஆகணும்னா உயிரையே விட்டுடுவேன்னு சொல்றேன். என் பொண்ணு வாழ வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என் கூட உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதும். எங்களுக்கு டைவர்ஸ் பத்திரத்துல மொத்தம் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. உங்களை நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். எதுவுமே கேட்கலனா? ஓ ஜீவானம்சமா? அத்தா அது நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா நான் டைவர்ஸ் கேட்கல, நீங்க தான் டைவர்ஸ் கேட்குறீங்க. நான் கேட்குற விலையை நீங்க கொடுத்தா நீங்க கேட்குற டைவர்ஸை நான் கொடுத்துட்றேன். சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன வேணும்? அத்தா இது வாழ்க்கை, இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. பொண்ணு உங்களுது, விலை நீங்களே சொல்லுங்க. என்கிட்ட பல சொத்து இருக்கு, எந்த சொத்தை வேணும்னு சொல்லுங்க, நான் எழுதி தரதுக்கு தயாரா இருக்கேன். அப்போ அந்த சொத்தோட பத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. எனக்கு பிடிச்ச சொத்தை நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வேண்டிய டைவர்ஸை நான் கொடுக்குறேன். 2 பேரும் சந்தோஷமா பிரிஞ்சுக்குவோம். பத்திரத்தோட வரேன் மாப்பிள்ள. அத்தா அத்தா அது வரைக்கும் உங்க பொண்ணு பத்திரமா இருப்பா. போயிட்டு வாங்க அத்தா, போயிட்டு வாங்க. ஏய் உள்ள போடு. மாமா என்ன மாமா இப்படி முடிவு பண்ணிட்டீங்க? டேய் மாப்பிள்ளைங்களா, இது ஆம்பளை இல்லாத வீடு. இந்த பொட்டச்சிங்கள எதுக்குடா இவ்வளோ சொத்து? அவ கூட கடைசி வரையில் வாழ்ந்து அந்த சொத்தை அடையிறதுக்கு அவளை கலட்டி விட்டு அடையலான்னு அடி போட்டேன். அவ அஸ்தி பூரா எனக்கு தான் எழுதி கொடுக்க போறா. அவங்க அக்கா எங்க சந்தியா எங்க ஃப்ரெண்டு தான். அவ மாதிரியே சரண்யாவும் அழகா இருப்பா. இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து மூளையில குத்த வச்சுட்டா. டேய் ஒரு அழகியா பொண்டாட்டியா ஆயுசு பூரா வச்சு வாழ்றவன் புருஷன்டா. பல அழகிகள ஆயுசு பூரா அனுபவிக்கிறான் அரசன்டா. ஏய் உன் மாமா அரசன்டா, அரசன் அனுபவிச்சுட்டே இருப்பேன்டா. ஆமா உங்களுக்கு என்ன சொத்து சும்மா வருது, அதனால அனுமதிக்கிறீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோட இப்படி கல்யாணம் பண்ணி சம்பாதிக்கிறதே மேலு. டேய் தொழில் செஞ்சு சம்பாதிச்சா நஷ்டம். அவளுக்கு லைட்டா தொல்லை கொடுத்தேன், எனக்கு லாபம்டா. டேய் இன்னைக்கு பல பேர் கல்யாணம் பண்றது பொண்ணுக்காகவா? அவகிட்ட இருக்கிற பணம் நகைக்காக தான்டா. இத பல பேர் பல மாப்பிள்ளைங்க மனசுல விட்டு செய்யறாங்க. நான் ஓப்பனா வெளியில கேட்டேன், இதுல தப்பு. மாமா நீதி நேர்மை நாணயம் இந்த 3 வார்த்தையும் இப்ப தப்பு. பணம் பதவி புகழ் இத மேலதான் எல்லாத்துக்கும் ஒரு மப்பு. இந்த போதை சமுதாயத்திலேயே பெரிய போதா. இது இப்ப புறையோடி பேச்சு. இப்ப திருமண வாழ்க்கை திருப்பதி டூர் போற மாதிரி போயிட்டு வந்தா லைஃப் ஃபுல்லா சான்ஸே இல்லை. டேய் எனக்கு கிடைச்ச இந்த பெரிய சான்ஸா நான் மிஸ் பண்றதா இல்லடா. என்னடி பண்ணிட்டு இருக்க? தங்கம் என்ன சாக விடுங்க தங்கம், நான் சாகணும். ஒரு உயிரை உருவாக்க தகுதி இல்லாதவனா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சாகணும். உனக்கு சாகணும் அவ்வளவுதானே? சரி சாகடி, மருந்து எடுத்து குடி.
அந்த மருந்தை குடிச்சு நீ சாவறதுக்குள்ள நான் கழுத்தை அறுத்துட்டு செத்து உனக்கு முன்னாடி மேல இருப்பேன். பரவாயில்லையா? இல்ல என் தங்கம், நீங்க சாக கூடாது. என்ன சாக கூடாது சொல்றதுக்கு நீ யாரு? உங்க பொண்டாட்டி. அப்ப நான் யாரு? என் புருஷன். அப்ப நான் சொன்னா நீ கேட்க மாட்ட, நீ சொன்னா நான் கேட்கணும். நமக்கு தானே குழந்தை இல்லை ரெண்டு பேத்துக்கும். அப்ப ரெண்டு பேருமே சாகுறதானே சரி. எனக்கு தானே குறை. சித்ரா, நீ நானும் வேறையா? குறை நமக்குன்னு சொல்லு. ஏன் சித்ரா இப்படி பண்ற? உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுடி. உன் மன கஷ்டம் அவங்க எல்லாமே எனக்கு புரியுது. என்ன பண்ண முடியும் நம்மளால? நமக்கு கொடுப்பன அவ்வளவுதான். சொத்து சொகம் இவ்வளவுதான், நமக்கு வாச்ச வாழ்க்கை இவ்வளவுதானா? ஏத்துக்கலாம். குழந்தை இல்லாததை எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அந்த குறையோட என்னால வாழ முடியாது. தங்கம், மனுஷன் லஞ்சம் கொடுத்து வாங்க முடியாத ஒரே விஷயம் உயிர் தான். குனிஞ்சு பார்க்க வயிற்று கொடுப்பனை இல்லைனாலும் அண்ணாந்து பார்த்து அந்த ஆண்டவனை தான் கும்பிடணும். ஏன்னா அந்த கொடுப்பனையா அந்த ஆண்டவனை தவிர்த்து நமக்கு வேற யாரும் கொடுக்க முடியாது. உயிர் போயிடும், பொழைக்க மாட்டான்னு சொன்ன டாக்டர் சொன்ன எத்தனையோ பேர் ஆண்டவன் இல்லாமல் இன்னைக்கு பொழைச்சிருக்கிறாங்க. உன் வயிற்றுல குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் தானே சொன்னாரு. ஆண்டவன் சொல்லி ஆண்டவன் மேல அந்த ஆண்டவன் மேல நம்பிக்கை வைப்போம்பா, கண்டிப்பா நம்ம குழந்தை பிறக்கும். நீங்க அந்த ஆண்டவனை சாட்சியா வச்சு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டீங்க. அதே ஆண்டவன் நம்ம வாழ்க்கைக்கு சாட்சியா நமக்கு ஒரு குழந்தைய கொடுக்கட்டுங்க. கண்டிப்பா கிடைக்குமா? கண்ணை தொடச்சிக்கோ. பழைய மாதிரி எப்பயும் போல் சந்தோஷமா இருமா. நீ செத்து போன சந்தோஷத்தை திரும்பி தோண்டி எடுக்க முடியாதுங்க. உங்களுக்காக நான் புது சந்தோஷத்தை பெற்றுக்கிறேன். கூடிய சீக்கிரம் குழந்தையும் பெற்றுக்குவேம்மா. நடக்காதது ஒண்ணு சந்தோஷமா உங்களால மட்டும்தாங்க சொல்ல முடியும். தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் புடவை கட்டி சந்தியா. முடியவே முடியாது. உன் பாட்டிக்கு பாவாடை தானே பிடிக்குன்னா அதை நான் கட்டிக்க முடியுமா? எனக்கு கட்ட பிடிக்காது, கட்ட தெரியாது. ப்ளீஸ் சந்தியா, இன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை என்னைக்காவது நான் கம்பல் பண்ணியிருக்கிறேன்னா உன் இஷ்டத்துக்கு நான் இருக்கனா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு என்னோட தமிழ் வாத்தியார் வராரு, பல வருஷம் கழிச்சு அவர் என்ன பார்க்க வராரு. அவருக்கு இது மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ப்ளீஸ் சந்தியா, போ. தயவு செஞ்சு ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? ஒரே ஒரு நாள் ப்ளீஸ் தயவு செஞ்சு புடவை கட்டிக்கோ. போ சந்தியா, போ. ஐயா வாங்க ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு சூர்யா. சொல்லுங்க ஐயா. உங்கள் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல, அதனால தான் உங்களை திருமண கோலத்தில் பார்க்கணுன்னு நான் அலைபேசியில் அழைச்சிருந்தேன். ஐயா உங்கள் இந்த இந்த திருக்குறள் புக்கை. நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி செந்தமிழும் நருந்தேனும் செயலனை மூச்சனே உனக்கு அளித்தேனே அப்படின்னு 6ஆம் வகுப்பில் நீங்கள் நடத்தின பார்த்தீங்களா? அதனுடைய வரிகளை இன்னும் மாறாமல் இந்த தூய தமிழில் நீங்கள் பேசும் பொழுது அந்த பழைய நினைவுகள் மீண்டும் திரும்பி வருதுங்க ஐயா. நீங்கள் அன்னைக்கு சொல்லி கொடுத்த அன்பும் பண்பும் மாறாமல் என்னைக்கும் நான் இதே மாதிரி இருப்பேங்க ஐயா. சூர்யா, வாழ்க்கையில் எப்போதும் மாற்றிக்கொள்ளாத நல்ல குணங்கள் தான். அதை மாற்றிக்காமல் நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஐயா என்னம்மா கொள்ளது? ஐயா வந்திருக்காங்க. ஐயா இவங்கதான் என்னோட மனைவி சந்தியா. சந்தியா சந்தியா ஐயா கிட்ட ஆசீர்வாதம். ஆமா சந்தியா சந்தியா. ஹலோ சார், என்ன நீங்க? உங்களுக்கு புடவை கட்டினாதான் பிடிக்கணும். இவன் என்ன புடவை கட்டுற சொல்லி காலையிலிருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு புடவை கட்டுறது பிடிக்காது. உங்களுக்காக கட்டினா எப்படி கட்டுறது? அவன்கிட்ட எடுத்து சொல்லுங்க. யாருக்காகவும் நம்ம எண்ணத்தை மாற்றிக்கூடாதுமா. அத அவன்கிட்ட சொல்லுங்க, அவன் மொண்டையில் நல்லா ஏறட்டும். ஐயோ சந்தியா, ஐயாவுக்கு முதல்ல தண்ணி கொடுமா. போமா. இந்த ஃபார்மாலிட்டிஸ் வேறயா? ஏன்டா இப்படி என்ன உயிர் எடுக்கிற? போமா, தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணி கொண்டு போமா. ஐயா மன்னிச்சுங்க ஐயா, டவுனில் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க ஐயா, டாக்டருக்கு தான் படிச்சிருக்கா. இன்னும் கொஞ்சம் மாடர்னாக வளர்ந்துட்டாங்க ஐயா. அதனால் நீங்கள் எதுவும் வித்தியாசமாக எடுத்துக்காதீங்க ஐயா, மன்னிச்சுங்க ஐயா. சூர்யா, நான் வரேன்ப்பா. உன்னை கல்யாண கோலத்தில் பார்க்கலான்னு தான் ஆசையாக வந்தேன். ஆனால் உன் அலங்கோலத்தை பார்த்துட்டேன். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அது மாதிரி உன் தலையோ தலையெழுத்து பற்றியோ தாராளமாக மாற்ற முடியும். உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு.
நான் வரேன் சூர்யா. ஐயா ஐயா சந்தியா, ஏய் சந்தியா, எங்க உன் தமிழ் கொய்யாக்கு தண்ணி கேட்ட எங்க அந்த ஆளு? சீ, பொம்பளையா நீ? பொம்பளையா நீ? அவரு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டியே. சூர்யா டென்ஷன் பண்ணாத, வாய மூடு. சந்தியா நீ வாய மூடு. வாய மூடுங்கற ஒரு ஆம்பளை கிட்ட நானும் பொறுத்து பாக்குறேன். என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்கற? சூர்யா டென்ஷன் பண்ணாத, வாய மூடுன்னு சொல்லிட்டா இருக்க, நீ பேசிக்கிட்டே இருக்க. உனக்கு தான் கோவம் வருமா? இன்னொரு வார்த்தை பேசுன மனுஷன் இருக்க மாட்டேன். ஒரு ஆம்பளை என் முகத்துல தண்ணி எடுத்து வீசுறியா நீ? பொம்பளடா நானு, உனக்கு தான் கை இருக்கா? திருப்பிடுவேன். சந்தியா, என் கண்ணு முன்னாடியே என் பையனை அடிக்க கை வாங்குறியா? உன்ன உன் பையன் என்னய்யா, உன்னே கை வாங்குவேன். என்ன பண்ணுவேன்? சந்தியா, எங்க அப்பாவே நீ கை வாங்குறியா? விடுறா சூர்யா, அவ அடிக்கட்டும். இந்த ஆடுகாலிய போய் நீ லவ் பண்ண பாரு. இவளை என் வீட்டு மருமகளா கொண்டு வந்த பாரு. என புத்திய நான் செருப்பாலேயே அடிச்சுக்கோ. நீ என்னையா மயிறு சொல்றது? செருப்பால் அடிப்பேன்னு நான் என் ஷூவாலே அவனை அடிக்கிறேன். அப்பா விடுங்கப்பா அவளை. ஐயோ, இந்த அவமானம்லாம் நமக்கு தேவையா? அப்பா திருப்பி அடிங்க. ஏய், எங்க அப்பாவை அடி செருப்படுத்து காமிச்ச என்ன கொழுப்பு உனக்கு? என்ன சூர்யா, அவளை அடிக்காத. ஐயோ அப்பா, ஐயோ மாப்ள, என்ன நடக்குதுங்க? ஐயோ ராஜசேகரே, உன் மக ஆடுற ஆட்டத்தை பாரியா. கொஞ்சம் ஆட்டமா ஆடுறா, ருத்ர தாண்டவமா ஆடுறா. சந்தியா, செவனியை திருப்பிடுவேன். யோ ராஜசேகரே, நீ போ. அப்பா நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். யோ ராஜசேகரே, போதுமியா? போதும். நீ பொண்ணை வளர்த்துல வச்சிருந்த பாரு. தூ. ஏய், என் அப்பா முகத்துல காரி துப்புறியா? ஏய், போதுண்டி உன் ஆட்டம். போதுமா? போதும். என் பையன் கூட நீ வாழ்ந்தது போதும். நீ இந்த வீட்டை விட்டு போலாம். ஏய், நீ என்னைய சொல்றது? இனிமே உன் பையன் கூட நான் வாழவே மாட்டேன். டைவர்ஸ் பத்திரத்தை ரெடி பண்ணு, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இந்த லைஃப் வேணாம், எனக்கு ஒரு மயிறு வேண்டாம். என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். சந்தியா, வாய மூடுறியா இல்லையா? நீங்க வாய போடுங்க. அவனுங்க அடிப்பானுங்க, நான் அடி வாங்கிட்டு இருக்கணுமா? எகுத்து அடிக்கிற பொண்ணுப்பா நானு. போடி போ. நீ இல்லைன்னா 1000 பேர் எனக்கு இருக்காங்க. நானும் டைவர்ஸ்க்கு தயாரா இருக்கேன். போதும்பா ராஜசேகர், உன் குடும்பத்தான உறவு. நாளைக்கே வக்கீல வர சொல்லி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடலாம். நீ இப்போ உன் மவளை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போலாம். சந்தியா, கொஞ்சம் யோசிச்சு பேசுமா. சம்பந்தி, நான் சொல்றது என்னன்னா, என்னப்பா சும்மா சம்மந்தி சப்பாத்தின்னு சுட்டுட்டு இருக்க? அவன் தான் வெளியே போ சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன மயிருக்கு இங்க நின்றுட்டு இருக்க? இனிமே ஒரு நிமிஷம் நின்னாலும் அது எனக்கு அசிங்கம். சூர்யா, இன்னையோட உனக்கு எனக்கு இருந்த லைஃப் முடிஞ்சு போச்சு. அப்பா கிளம்புங்க, போலாம் வாங்க. அப்பா அப்பா, உங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்க. உங்களை செருப்ப கடிக்காமிக்கிற அளவுக்கு. ஐயோ ஐயோ, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையாப்பா? எனக்கு தேவையா? சூர்யா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த இவ கூட வாழ்ந்திருந்தனா அவமானம் தாங்க முடியாம நீ செத்து போயிருவப்பா. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். நீ பண்ணையாளண்டா, இந்த ஊர்ல உனக்கு நானின்னு போட்டு கொடுக்க பொண்ணு கொடுக்க 1000 பேர் ரெடியா இருக்கான். நீ ஏன்டா கண் கலங்குற சூர்யா? தைரியமா இருடா. நடந்து போயிடுச்சு, பேசிக்கலாம் விடு. இதுக்காக ஏன்டா குழந்தை மாதிரி எழுதிட்டு இருக்க? நீ இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லையாடா. எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லுவ, நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிற? முடியல திரேஸ், முடியல. அவளை 2 வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா கல்யாணம் ஆகி 2 மாசத்துல
அவ கூட என்னால வாழ முடியலடா, வாழ முடியல. அவளை மறக்கவும் முடியல, கூட சேர்ந்து வாழவும் முடியலடா. என் நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுடா. சூர்யா பொறுமையா இருடா, சந்தியாட்ட பேசிக்கலாம். அண்ணா அவசரப்படாதீங்கண்ணா, நாங்க வேணா சந்தியா கிட்ட பேசுறோம்ண்ணா. இல்லம்மா, துளியும் பிரயோஜனம் இல்லம்மா. அவன் மட்டும் இல்ல, நாங்களும் முடிவெடுத்துட்டோம். அவளை எந்த அளவுக்கு தெரியுமா, உயிருக்கு உயிரா லவ் பண்ணம்மா. நாளைக்கு டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடுற நாள். அந்த நாள் தான் அவளை நான் கடைசியா பார்க்க போற நாள்மா.